நாகத்தின் காதலி அத்தியாயம் 6. வள்ளியை மீட்க கதிர் சென்ற நாகலோகம். வள்ளியை தன்னிடமிருந்து பிரித்து கொண்டு போய்விட்டான் துரைசிங்கம். ஆனால் வள்ளியை தேடி ஓட முயன்ற கதிரை அந்த பிரம்மாண்டமான ஆதிநாகம் தடுத்து நிறுத்தியது. அடுத்த நொடியே கதிரின் கையில் இருந்த நாகக்குறி பச்சை நிறத்தில் ஒளிர ஆரம்பித்தது. ஆதிநாகம் கதிரை பார்த்து தலை வணங்கியது. ஆனால் அது கதிரை ஏன் தடுக்கவில்லை? அது கதிரை அழைத்து சென்ற இடம் மனிதர்கள் யாரும் உயிரோடு திரும்ப வராத ஒரு மர்ம உலகம், நாகலோகம். கதிர் கண்ட உண்மை வள்ளியின் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. வள்ளியின் கதிரால் காப்பாற்ற முடிந்ததா? துரைசிங்கத்தின் கையில் இருக்கும் கருப்பு நாகக்கல்லின் சக்தி என்ன? கதிருக்கும் வள்ளிக்கும் இருக்கும் உண்மையான தொடர்பு என்ன? வாங்க நாகத்தின் காதலி அத்தியாயம் 6க்குள் போகலாம். கதிர் கோபமாக ஆதிநாகத்தின் முன்னால் நின்றான். வள்ளியை விடு. என் வள்ளியை அவன் தூக்கிட்டு போயிருக்கான். அவளை காப்பாத்தாம நான் இங்கிருந்து நகரமாட்டேன். ஆதிநாகம் அசையவே இல்லை. அதன் மிகப்பெரிய படலம் விரித்து கதிரை நோக்கி நேராக பார்த்தது. கதிர் இன்னும் கோபமாக முன்னேறினான். அப்போதான் அவனுடைய வலது கையில் இருந்த நாகக்குறி திடீரென்று ஒளிர்ந்தது. சட்! பச்சை நிற ஒளி கதிரின் கையிலிருந்து வெளிப்பட்டு ஆதிநாகத்தின் உடலை தொட்டது. அடுத்த நொடி அந்த பிரம்மாண்டமான நாகம் மெதுவாக தன் தலையை கீழே இறக்கியது. கதிர் அதிர்ச்சியில் உறைந்து போனான். நீ எனக்கு முன்னாடி தலை வணங்குறியா? ஆதிநாகம் மெதுவாக திரும்பி ஒரு பழைய குகைக்குள் செல்ல ஆரம்பித்தது. கதிர் குழப்பத்துடன் அதை பின்தொடர்ந்தான். குகைக்குள் சென்றதும் சுற்றிலும் பாம்புகளின் உருவங்கள் செதுக்கப்பட்டிருந்தன. நடுவில் ஒரு பெரிய கல் கதவு. அதன் நடுவில் கதிரின் கையில் இருந்த அதே நாகக்குறி. கதிர் தன் கையை அந்த கல்லின் மீது வைத்தான். டமார்! முழு குகையும் அதிர்ந்தது. கல் கதவு மெதுவாக திறந்தது. கதிரின் கண்கள் விரிந்தன. இது என்ன இடம்? ஆதிநாகம் அந்த இருண்ட பாதைக்குள் சென்றது. கதிர் தயக்கத்துடன் அந்த பின்தொடர்ந்தான். சில அடிகள் சென்றதும் அவனுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய நிலத்தடி உலகம் தெரிந்தது. பச்சை நிற ஒளியில் மின்னும் கற்கள், ஆயிரக்கணக்கான பாம்புகள், பழமையான நாகச்சிலைகள், நடுவில் ஒரு பெரிய அரண்மனை. கதிர் மெதுவாக சொன்னான், இது நாகலோகமா? அதே நேரத்தில் துரைசிங்கம் வள்ளியை ஒரு பழைய அறைக்குள் அழைத்து சென்றான். வள்ளியின் கண்கள் இன்னும் பச்சை நிறத்தில் இருந்தன. அவளுடைய உடலைச் சுற்றி கருப்பு மற்றும் பச்சை நிற சக்தி சுழன்று கொண்டிருந்தது. துரைசிங்கம் கருப்பு நாகக்கல்லை அவளுக்கு முன்னால் காட்டினான். வள்ளி, இத்தனை வருஷமாக நான் தேடின சக்தி இப்போ என் கையில் இருக்கு. உன் உடம்புக்குள்ளே இருக்கிற நாகசக்தியும் இந்த கருப்பு நாகக்கல்லும் ஒன்றா சேர்ந்தா என்னை யாராலும் அடிக்க முடியாது. வள்ளி திடீரென்று தன் தலையை பிடித்து கொண்டாள். வேண்டாம், என்னை விட்டுடு. துரைசிங்கம் சிரித்தான். உனக்கு இப்போ உன் கதிர் நினைவுக்கு வருதா? அந்த வார்த்தையை கேட்டதும் வள்ளியின் கண்களில் ஒரு நொடிக்கு கண்ணீர் வந்தது. கதிர்! துரைசிங்கம் அதிர்ந்தான். என்ன? இந்த நாகக்கல்லின் கட்டுப்பாட்டை மீறி அவன் பெயரை எப்படி நினைச்சா? வள்ளி மெதுவாக தலையை உயர்த்தினாள். அவளுடைய கண்கள் மீண்டும் பச்சையாக மாறின. கதிரை என்னால் மறக்க முடியாது. நாகலோகத்தின் கதிர் ஒரு பழைய கல் மண்டபத்துக்குள் நுழைந்தான். அங்கே ஒரு பெண்ணின் சிலை இருந்தது. அந்த சிலையை பார்த்தவுடன் கதிர் அதிர்ச்சி அடைந்தான். அந்த சிலையின் முகம் வள்ளியைப் போலவே இருந்தது. வள்ளி கதிர் சிலையை தொட்டான். அந்த நொடியில் அவனுடைய கண்களுக்கு முன்னால் ஒரு பழைய காட்சி தோன்றியது. பல வருடங்களுக்கு முன்பு ஒரு இள நாக தேவதை ஒரு மனிதனை காதலித்து கொண்டிருந்தாள். அவர்களின் காதலை பெருக்க முயன்ற ஒரு மனிதன். அவன் கையில் அதே கருப்பு நாகக்கல். கதிர் அதிர்ச்சி அடைந்தான். அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தான். இது வள்ளியின் கடந்த காலமா? அப்போ ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. கடந்த காலம் மட்டும் இல்லை கதிர். கதிர் வேகமாக திரும்பினான். அங்கே வள்ளியின் அம்மா நின்றிருந்தார். அம்மா! கதிர் ஓடி சென்றான். வள்ளி எங்கே? துரைசிங்கம் அவளை எங்கே கொண்டு போயிருக்கான்? வள்ளியின் அம்மா கண்ணீருடன் சொன்னாள். கதிர், நீ வள்ளியை மட்டும் காப்பாற்ற போகல, உன் காதலையே காப்பாற்ற போற. கதிர் குழப்பமடைந்தான். எனக்கு புரியல. அவள் கதிரின் கையை பிடித்தாள். உன் கையில் இருக்கும் நாகக்குறி ஒரு சாதாரண குறி இல்லை. 100 வருடங்களுக்கு முன்பு நாகதேவதையை காதலித்த ஒரு மனிதனுக்கு இருந்த அதே நாகக்குறி. கதிர் அதிர்ச்சியில் உறைந்து போனான். அப்படின்னா? வள்ளியின் அம்மா மெதுவாக சொன்னாள். ஆமாம் கதிர், நீ அந்த மனிதனுடைய மறுபிறவி.
கதிர் பேச முடியாமல் நின்றான். அப்படின்னா வள்ளி? வள்ளியின் அம்மா கண்ணீருடன் சொன்னாள். வள்ளி ஒரு சாதாரண பெண் இல்லை. அவளுக்குள் இருக்கும் நாகசக்தி 100 வருடங்களுக்கு முன்பு உன்னை காதலித்த அதே நாகதேவதையின் சக்தி. கதிரின் கண்களில் கண்ணீர். அதனாலதான் நான் வள்ளியை முதல் தடவை பார்த்தப்போவே அவளை பல வருடமாக தெரிஞ்ச மாதிரி உணர்ந்தேனா? ஆமாம், அவள் சொன்னாள். உங்க காதல் இந்த ஜென்மத்தில் ஆரம்பிக்கல கதிர். 100 வருடத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. மறுபுறம் துரைசிங்கம் கருப்பு நாகக்கல்லை மீண்டும் வள்ளியின் நெற்றிக்கு அருகில் கொண்டு வந்தான். வள்ளி வேதனையில் அலறினாள். கதிர் அதே நொடியில் நாகலோகத்தில் இருந்த கதிரின் நாகக்குறி திடீரென்று எரிய ஆரம்பித்தது. கதிர் தன் நெஞ்சை பிடித்து கொண்டான். வள்ளி? வள்ளியின் அம்மா அதிர்ச்சி அடைந்தாள். என்னாச்சு தம்பி? கதிர் கண்களை மூடினான். அவனுக்கு வள்ளியின் குரல் தெளிவாக கேட்டது. கதிர், என்னை காப்பாத்துங்க. கதிரின் கண்களில் கண்ணீர். வள்ளி, நான் வரேன். கதிர் தன் கையை இறுக்கமாக மூடினான். அவனுடைய நாகக்குறி முழுவதும் பச்சை நிறத்தில் பிரகாசித்தது. ஆதிநாகம் அவனுக்கு முன்னால் வந்து நின்றது. வள்ளியின் அம்மா சொன்னாள். கதிர், இப்போதான் உன்னுடைய உண்மையான சக்தி விழித்திருக்கிறது. ஆனால் கவனமாய் இரு. அந்த சக்தியை முழுமையாக பயன்படுத்தினா உன் உயிரை இழக்க நேரிடும். கதிர் அமைதியாக சொன்னான். வள்ளி இல்லாத வாழ்க்கை எனக்கு ஏற்கனவே உயிரில்லாத வாழ்க்கைதான். அவளை காப்பாற்ற என்னோட உயிரை கொடுக்க வேண்டியிருந்தாலும் நான் தயார். வள்ளியின் அம்மா கண்ணீருடன் கதிரை பார்த்தாள். அதனாலதான் அவள் உன்னை காதலிச்சா. கதிர் நாகலோகத்தின் சக்தியுடன் துரைசிங்கம் இருக்கும் இடத்தை நோக்கி செல்கிறான். அதே நேரத்தில் துரைசிங்கம் வள்ளியை அழைத்து கொண்டு ஒரு பெரிய நாகபீடத்தின் முன்பு நிற்கிறான். அவன் கருப்பு நாகக்கல்லை பீடத்தின் மீது வைக்கிறான். இன்னைக்கு இந்த நாகசக்தி முழுவதும் எனக்கு தான். அப்போது பின்னால் இருந்து ஒரு குரல். அது நடக்காது. துரைசிங்கம் திரும்பி பார்த்தான். அது கதிர். அவனுடைய கண்களில் பச்சை நிற ஒளி. கையில் நாகக்குறி பிரகாசித்து கொண்டிருந்தது. துரைசிங்கம் சிரித்தான். நீயா? இந்த நாகலோகத்துக்குள்ள வந்துட்டியா? கதிர் கோபமாக முன்னேறினான். வள்ளியை விட்டுடு, இல்லனா. கதிர் தன் கையை உயர்த்தினான். உன்னோட உயிரை எடுத்துடுவேன். கதிருக்கும் துரைசிங்கத்துக்கும் இடையே சண்டை தொடங்கும் போது அந்த நேரத்தில் வள்ளி திடீரென்று கதிரின் முன்னால் வந்து நின்றாள். கதிர் அதிர்ச்சி அடைந்தான். வள்ளி, நீ என்ன பண்ற? வள்ளி அவனை பார்த்தான். வள்ளுடைய கண்கள் பச்சையாக இருந்தன. ஆனால் அவள் கதிரை தாக்கவில்லை. மாறாக கதிரின் கையை பிடித்தாள். அந்த நொடியில் கதிரின் நாகக்குறியும் வள்ளியின் நாகசக்தியும் ஒன்றாக இணைந்தது. முழு நாகலோகமும் அதிர்ந்தது. ஆயிரக்கணக்கான பாம்புகள் ஒரே நேரத்தில் படமெடுத்து நின்றன. ஆதிநாகம் கூட தலையை குனிந்தது. துரைசிங்கத்தின் முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்தது. இல்லை, இது எப்படி சாத்தியம்? வள்ளியின் அம்மா தூரத்திலிருந்து கத்தினாள். கதிர், வள்ளியை தொடாதே. கதிர் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தான். ஏன்? அவள் கண்ணீருடன் சொன்னாள். கதிர், வள்ளியின் நாகசக்தி உன்னோட சக்தியோடு முழுமையாக இணைந்துட்டா அவள் மனித உருவத்தையே இழந்துடுவா. கதிர் வள்ளியின் கையை உடனே விட்டு விடுகிறான். வள்ளி அழுது கொண்டே கதிரை பார்த்தாள். என்னை விட்டுடாதீங்க கதிர். கதிரின் கண்களில் கண்ணீர். நான் உன்னை விடமாட்டேன். அப்போது துரைசிங்கம் கொடூரமாக சிரித்தான். கதிர், இப்போ உனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். வள்ளியை காப்பாற்றணும்னா நீ உன் நாகசக்தியை விட்டு கொடுக்கணும். ஆனால் அதை விட்டுட்டா நீ உயிரோடு இருக்க மாட்ட. கதிர் அதிர்ச்சியில் நின்றான். துரைசிங்கம் கருப்பு நாகக்கல்லை உயர்த்தினான். சொல்லு கதிர், உன் உயிரா இல்லை உன் காதலா? கதிர் வள்ளியை பார்த்தான். வள்ளி கண்ணீருடன் அவனை பார்த்தாள். அடுத்த நொடியே கதிர் தன் நாகக்குறியை இருந்த கையை தானாக உயர்த்தினான். என் முடிவு. அத்தியாயம் 7. கதிர் தன் உயிரை கொடுத்து வள்ளியை காப்பாற்றுவானா, அல்லது வள்ளிக்குள் இருக்கும் நாகசக்தி முழுமையாக விழித்து கொண்டு கதிரை அழித்து விடுமா? அத்தியாயம் 7 என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்காக டியர் சேனல்
நாகத்தின் காதலி தொடரும்.